தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கோவையில் அனைத்து தொழில் சங்கத்தினரும் கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், தொழிற்சங்கங்களின் தற்பொழுது அங்கு கூடியிருக்கக்கூடிய தொழிலாளர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க. மோகன், இன்று குறைந்தபட்ச ஊதிய உயர்வு, நிரந்தர ஒப்பந்த பணியாளர் நிரந்தரமாக்கப்பட வேண்டும், அதே போல விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவில அனைத்து தொழிற்சங்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஏஐடிசி, அதே போல அருகே இருக்கக்கூடிய ரயில்வே எஸ்ஆர்எம்யூ, அதே போல எல்பிஎஃப் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களும் இந்த கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அருகில் இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்என் அலுவலகம் முன்பாக தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட அனைத்து தொழிற்சங்கம் உட்பட கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்து தற்போது இந்த பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி தற்போது இந்த நாடு தழுவிய போராட்டத்தை இன்னும் அந்த போராட்டத்தினுடைய இன்னும் வீரியத்தை வலியுறுத்தும் விதமாக தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இது குறித்து பேசுவதற்காக தொழிற்சங்க நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம், என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு என்ன கோரிக்கை வலியுறுத்தி? ஒன்றிய கார்ப்பரேட் ஆதரவு மோடி அரசாங்கத்திற்கு எதிராக மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய 24வது அகில இந்திய மாநாட்டை முடிவு செய்திருக்கிறது. அகில இந்திய வேலை நிறுத்தத்தை இன்றைய தினம் கோவையில் சிஐடியு, எல்பிஎஃப், ஏஐசிசிடியு உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் கோவையிலே 10 இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடக்கிறது. தொழிலாளி இடத்தில் ஒரு கோபாபேசமாக கோபம் இருக்கிறது. 44 தொழிலாளர் நல சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளாக்கி உரிமையற்ற தொழிலாளிகளாக மோடி அரசு உழைக்கும் மக்களை ஏமாற்றிவிட்டது. நாட்டினுடைய பொதுச்சாவி நிறுவனங்கள் எல்ஐசி, பேங்க், விமானத்தளம், கப்பல் துறை, சுரங்கத்துறை அத்தனையும் அம்பானிக்கும் அதானிக்கும் கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்த்திருக்கிறது. நாட்டினுடைய பொதுத்துறை வங்கியிலிருந்து 10.5 லட்சம் கோடி ரூபாயை வராக்கடனாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று அனில் அம்பானிக்கு 48,000 கோடி ரூபாய் இந்திய வங்கியிலிருந்து கடன் வாங்கிட்டு மொல்ல மாறி அந்த அனில் அம்பானிக்கு 455 கோடி ரூபாயை கொடுத்து தள்ளுபடி செய்திருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு பெட்ரோல், டீசல் விலை, சுங்க கட்டணம், சமையல் எரிவாயு விலை, உழைக்கும் மக்களுக்கு கூலி உயரவில்லை, ஆனால் வரி வாங்குவது உயர்ந்திருக்கிறது. நாடு முழுவதும் அமைப்பு சாரா தொழிலாளிகள் 47 கோடி பேர் 3000 ரூபாய் பென்ஷன் கொடு என்று கேட்டால் மறுக்கிறது. திட்ட ஊழியர்கள், அங்கன்வாடி, ஐசிடிஎஸ், மக்கள் தேடி மருத்துவம் போன்றிருக்கிற மத்திய அரசு நிறுவனங்கள் அத்தனையும் இன்றைக்கு சொற்ப கூலிக்கு பணியமர்த்துகிறது. ஆகவே இந்திய நாட்டினுடைய இயற்கை வளங்கள் இந்திய நாட்டினுடைய உழைக்கும் மக்களுக்கு சொந்தம். அதை அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்ப்பதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்பது சொல்லிதான் தேசம் முழுவதும் ஒரு மகாபாரத போரை போல, ஒரு குருச்சேத்திரத்தை போல களம் கண்டிருக்கிறோம். மோடி அரசை வீழ்த்துகிற வரையிலும் எங்களுடைய உயிரே போனாலும் இந்த சர்க்காரை அனுமதிக்க மாட்டோம். இஸ்லாமிய சிறுபான்மை உழைக்கும் மக்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்த வெகுண்டெழுந்த போராட்டம் நடக்கிறது. நன்றி, வணக்கம். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலான பேருந்துகள் இயங்கக்கூடிய நிலை தான் இருக்குது. பெரும்பாலான பேருந்துகள் இயங்கிட்டு தான் இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கு. எல்பிஎஃப் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஏன்னா பல இன்னும் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கிட்டு தான் இருக்குது. போராட்டம் வெற்றி அடைஞ்சு நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்று முதல்வர் வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக ஒரு சிலர் பேருந்துகளை முழுமையாக இயக்கிக் கொண்டு பலரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து கொண்டு நிதி வழங்காமல் புறக்கணிப்பது, அதேபோல் பொதுத்துறை நிறுவனங்களை தாரை வார்ப்பது, இது போன்ற நடவடிக்கையை ஒருபோதும் திமுக அரசு அனுமதிக்காது. ஆனால் இந்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்று முதல்வர் கேட்டுக்கொண்டதற்கெனவே பேருந்துகளை முழுமையாக இயக்கிவிட்டு நாங்கள் பெரும்பாலான தொழிலாளர்கள் நாங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். தற்போது மோகன், நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது பெரும்பாலான தொழிற்சங்க நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதாக அந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடாது, ஒப்பந்த ஊழியர் நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றாத இந்த மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாகவும் முழுமையாக இந்த போராட்டம் வெற்றி அடைந்திருப்பதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றக்கூடிய தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்கிறார்கள்.
கோவையில் நடைபெற்று வரக்கூடிய தொழிற்சங்கத்தினரின் இந்த போராட்டம் குறித்த முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் போராட்ட குழுவினரின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி பிரசாந்த்.